நீதிமன்றங்களிலேயே ஏற்படுகின்ற மரணங்கள், அதாவது துப்பாக்கி சூடுகள், அவ்வாறான வகையில் தடுக்கிறதுக்கு இது அந்த அவர்களுடைய பாதுகாப்புக்கு இது பிரதானமாக அமையும். உண்மையிலேயே எமது நாட்டை பொறுத்தளவுக்கு நீதித்துறை இவருடைய செயல்பாடுகளில் முன்னேற்றம் வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த திருத்த சட்டம் மூலம் கொண்டு வரப்படுகின்றது. குறிப்பாக நாங்கள் சொன்னால் அக்யூஸ்ட், அதாவது தற்பொழுது பாதுகாப்பு இப்பொழுது இருக்கின்ற இந்த அதாவது நீதிமன்றங்களிலேயே ஏற்படுகின்ற மரணங்கள், அதாவது துப்பாக்கி சூடுகள், அவ்வாறான வகையில் தடுக்கிறதுக்கு இது அந்த அவர்களுடைய பாதுகாப்புக்கு இது பிரதானமாக அமையும். அதாவது குறிப்பாக நாங்கள் சொல்கிறோம்னா, அவர்கள் இருக்கிற இடத்துல இருந்து டிஜிட்டல் முறையில் நீதிமன்றத்துடன் தொடர்பை ஏற்படுத்தி அவர்கள் நீதிமன்றம் வராமலே அந்த வழக்குகளை விசாரிக்கக்கூடிய விதத்தில் இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்படுகிறது. உண்மையிலே அது ஒரு நல்ல விடயம், பாராட்டக்கூடிய ஒரு விடயம் என்ற அடிப்படைகளில் எதிர்காலங்களில் பல நாட்களின் அந்த அதுபோல் பாரிய செலவினங்கள், ஒவ்வொரு பகுதிகளிலிருந்தும் கொண்டு வர்ற செலவினங்கள், பஸ் பாதுகாப்பு உண்டு பார்க்கையில் பாரிய ஒரு செலவினமும் இதில் குறைக்கப்படும் என்பதுன்னு நம்பிக்கை இருக்கின்றது. அந்த வகையில் உண்மையிலே இதை கொண்டு வர்ற விடயம் பாராட்டக்கூடிய விடயம். அதே போல தான் நீதிமன்றங்களுடைய தீர்ப்புகளும் முக்கியமான ஒரு மக்கள் சார்ந்ததாக, மக்கள் பலர் விரும்புகின்றார்கள். பலர் அந்த அமைப்புகள் இருக்கையில் அதுக்கு ஏற்ற மாதிரி நீதி துறைகள், இப்போ உதாரணம் நான் இதை என்ன குறிக்கிட வர்றேன் என்றால், இலவங்குளம் புத்தளத்திலிருந்து இலவங்குளம் கூடாக மறிச்சு கட்டி கூடாக செல்கின்ற அந்த பாதை தற்பொழுது மூடப்பட்டிருக்கின்றது நீதிமன்றத்தால். நாங்கள் நீதித்துறையை நீதியை நாங்கள் உண்மையிலே அவர்களுடைய ஏற்றுக்கொள்கிறோம் என்றால் நீதி சுதந்திரமாக செயல்பட வேண்டும். அந்த அடிப்படையில் நான் நினைக்கின்றேன், கௌரவ சபாநாயகர் அவர்களே, எந்த விதமான குறுக்கீடுகளும் இல்லாமல் இந்த வழக்கு நடைபெற்றிருந்தாலும் கடந்த காலங்களில் அந்த பாதை துறப்பது சம்பந்தமாக பல சுற்றுவட்ட பேச்சுக்கள், கடைசியாக நாங்கள் முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் இருக்கையில் அவர்களுடன் இது சம்பந்தமாக கதைத்தோம். அட்டர்னி ஜெனரலிருந்து வந்திருந்தார்கள். அப்பொழுதே அவர்கள் கையாண்ட விதம் அதில் ஒரு பிழையான ஒரு விதம். என்ன நாங்கள் சொல்ல வர்றோம், அந்த வழக்கில் ஒரு ஓர்டர் ஒன்று போடப்பட்டிருந்துச்சு, அந்த பாதை இருக்கிற மாதிரி பாவிக்கலாம், அதை காபட் போட்டு அதை நவீனப்படுத்த இயலாது தவிர மற்றபடி அதை பாவிக்கலாம் என்று தான் நீதிமன்றம் அந்த நேரம் கட்டளை இட்டிருக்கையில் அட்டர்னி ஜெனரல் இந்த ஆடியோக்கும் ஏனைய திணைக்களுக்கும் ஒரு பிழையான ஒரு கருத்துக்களை கூறியிருந்தார்கள். அதுதான் இப்போ எங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது. அதுதான் என்ன, இந்த வழக்கை விரைவாக முடித்து கௌரவ ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக் அவர்கள் மன்னார் வந்திருந்த பொழுதும் சரி, பிரதமர் அவர்கள் வந்திருந்த பொழுதும் சரி, இந்த பாதை திறப்பு சம்பந்தமாக மக்கள் சந்தோஷப்படக்கூடிய ஒரு சாதகமான வார்த்தைகளை தான் கூறியிருந்தார்கள். ஆனால் திடீர்னு கடந்த காலங்களில் இருந்த ஆட்சியாளர்களும் அரசாங்கமும் இது சம்பந்தமாக ஏதோ ஒரு வகையில் சாதகமாக வர்றதுக்குரிய ஏற்பாடுகளை செய்வதற்காக பல அதாவது அட்டர்னி ஜெனரல் அவர்களுடனான அந்த திணைக்களத்துடன் பல பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருந்தார்கள். ஆனால் அப்படி இங்கே ஜனாதிபதி அவர்கள் வந்த பொழுது பல பத்திரிகைகளில் சாதாரணமாக அந்த சிறுபான்மை சமூகத்துடைய நிலைமைகளை சிந்திக்காமல் பல கருத்துக்கள் கூறப்பட்டிருந்துச்சு. நாங்கள் இந்த இடத்துல இந்த நீதிமன்றங்கள் அதாவது அவர்களுடைய செயல்பாட்டில் முன்னேற்றம் வரணும் என்று இந்த திருத்த சட்டம் மூலம் எவ்வாறு பிரயோசனப்படுதோ அதே அடிப்படைகளில் அந்த நீதிமன்றங்கள், அதே மாதிரி சட்டத்துறை, அட்டர்னி ஜெனரல் அவர்கள்லாம் இது சம்பந்தமாக ஒரு பாரிய இந்த நாட்டில் பொருளாதாரம் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது. சாதாரண கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் குறைவு மன்னாருக்கு போகிறது என்றால் இந்த வீதியில், அதே மாதிரி அப்படி யாழ்ப்பாணம் சென்றாலும் அதே மாதிரி மற்றது ஒரு டூரிஸ்ட் ஏரியா அது. அந்த நிலைமைகளை
உண்மையிலே அந்த நீதிமன்றத்துடைய தீர்ப்பு எங்களுக்கு உண்மையிலே ஒரு வேதனை அளிக்கின்றது. இருந்தாலும் நீதித்துறை நாங்கள் கேட்டு இருக்கின்றோம், அரசுங்கிற அடிப்படையில் இது சம்பந்தமான டிஸ்கஷன் நாங்கள் பண்ணுவோம். பல விளக்கங்கள் எங்கள்கிட்ட இருக்குது, பல விளக்கங்கள் நாங்கள் இது சம்பந்தமாக கொடுத்திருக்கிறோம், பல ஆலோசனைகள் எங்கள்கிட்ட இருக்குது. இந்த வீதியை நாங்கள் பாவிக்கிறது என்றால் அதாவது இங்கே சமூக ஆர்வலர்கள் சிலர் இந்த என்வாயன்மெண்டல் பிரச்சனைகளை சொல்லித்தான் அவங்க இதை கொண்டு வந்தாங்க. ஆனால் அந்த என்வாயன்மெண்டல் ஒரு பாதிப்பும் இல்லாமல், மிருகங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இந்த வீதியை நாங்கள் போடலாம் என்ற அடிப்படையில் நாங்கள் இதில் பிரதானமாக இந்த வீதியை நீதிமன்றம் தீர்ப்பாக இருந்தாலும் 3 பேர் கொண்ட பெஞ்சால தான் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் இதை மீண்டும் சட்டமா அதிபர் திணைக்களத்துடனான டிஸ்கஷன், இதை என்ன செய்யலாம் என்று இது சம்பந்தமான கௌரவ அமைச்சர் அவர்கள் இங்கே இருக்கின்றார் சபையில். அதே மாதிரி இந்த சட்டத்துறைக்கு பொறுப்பான கௌரவ அமைச்சர் அவர்களும் இருக்கின்றார்கள். இதை ஒரு டிஸ்கஷன் பண்ணி இந்த வீதியை திறப்ப சம்பந்தமாக கிட்டத்தட்ட 90ஆம் ஆண்டு முஸ்லிம்கள் இடம்பெயர்ந்த காலத்தில் அந்த வீதியால் தான் வந்தாங்க. அந்த வீதி பாவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த குறிப்பாக நாங்கள் சொல்றது என்றால் அந்த கல்லோயா பாலத்தில் உள்ள அந்த கல்லோயா ஆத்தை குறுக்கறுக்கின்ற அந்த பாலம் பாவிக்க உகந்ததில்லை என்று தான் நிப்பாட்டப்பட்டது 2019ஆம் ஆண்டு. அப்போ அதுலேயும் ஒரு ஒரு இனவாத கருத்தை கொண்டு அன்றிருந்த ஆட்சியாளர்ல போடுறாங்க. அது நல்லாட்சியிலே மூடப்பட்டுருச்சு. நல்லாட்சியிலே அது துறக்கப்பட்டது யுத்தம் முடிஞ்சதோட. ஆனால் நல்லாட்சியில் மூடுறாங்க. அதுக்குரிய காரணம் அந்த பாலம். ஆனால் அந்த பாலத்தை திருத்துவதற்குரிய பல முயற்சிகள் நாங்கள் எடுத்தோம். அரசியல் காழ்ப்புணர்ச்சிகளால் அது குழப்பப்பட்டுச்சு. அதான் நாங்கள் சொல்றோம். இந்த இடத்துல அழகாக நாங்கள் அந்த பாலத்துக்கூடாக கடந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இருக்கையில் அந்த பாலத்தை திறப்பதற்குரிய ஏற்பாடுகளை ஒழுங்காக செய்யல. இதில் ஒரு குழு நின்று தேவையில்லாமல் குழப்பி தேவையில்லாத புத்தளம் நீதிமன்றத்தில் வழக்கு போட வச்சு பிரச்சனை ஆக்கிட்டாங்க. அரசியல் ரீதியில் இது குழப்பப்படலாட்டி அந்த நேரமே நீதிமன்றத்துக்கு சரியாண்டா அந்த நேரம் இந்த வீதி தடை செய்யப்பட்டிருக்கல. எனவே நாங்கள் சொல்றோம், இதை ஒரு டிஸ்கஷன் அடிப்படைகளில் எந்த பாதிப்பும் இல்லாமல் நாங்கள் உயர்ந்த அளவுக்கு, அதாவது எந்த மிருகங்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் இதை 2 வழி பாதையாக நாங்கள் இதை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் அட்டர்னி ஜெனரல் அதே மாதிரி ஆர்டிஐ இது எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணி நாங்கள் இதை செய்வதற்குரிய ஏற்பாடுகளை கௌரவ அமைச்சர் அவர்கள் செய்து தர வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்துல கேட்டுக்கொள்றதோட